Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் வச்சு ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே டேஸ்டான தேங்காய் திரட்டுப்பால் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துர்க்கேங்க. பாசி பருப்பை மீடியமான ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வறுத்துக்கலாங்க. லைட்டா வந்து பொன்னிறமா ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே 2 ஏலக்காவை சேர்த்துக்கிறேங்க. நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்வீட் செய்யறதுக்கு நான் 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துர்க்கேங்க. தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளா நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி இல்ல துருவியோட சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வந்ததை 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். pan வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். வறுபட்டதும் எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாங்க. பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதனால் வந்து லைட்டாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடிலாம் எதுவும் பிடிக்காது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது கூடவே இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிட்டாங்க. நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. கொஞ்சமாக சேர்த்தாவே ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து ஒன்று போல் வந்து திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கையில் எடுத்து பார்க்க சொல்ல உருண்டை பிடித்துக்கு ரொம்பவே சுலபமாக வருங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய நம்மளுடைய தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.